गाइस நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஈகோ பார்க் வந்திருக்கோம். நம்ம உள்ளே போகலாம் வாங்க கைஸ். இதான் ஈகோ பார்க்கு நான் சொன்ன இடம். நான் உங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். அதான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க, அவங்க வீடியோ எடுத்திருப்பேன். அவங்க உடனே எடுக்க விடுவாங்களான்னு தெரியல. இதான் கைஸ் ஈகோ பார்க். மேலே லைப்ரரி இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றி பார்க்க இங்கே நிறைய இடம் இருக்குது கைஸ். பிளேஸு ஃபுல்லாக ஃப்ளவர்ஸு, நிறைய மரம் வளர்க்குறாங்க, ட்ரீஸ்லாம் இருக்குது நிறையா. இந்த இடம் செம்ம அழகாக இருக்குது கைஸ். இந்த இடம் இந்த இடத்த நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே கூப்பிட்டு வந்திருக்கணும் போல். இது பார்த்தீங்களா, இங்கே படிக்கிறதுக்கும் இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து படிக்கலாம், எந்த டிஸ்டர்பும் இருக்காது. பக்கத்துலேயே வந்து ஏதோ கோயில் இருக்குது வேறு அங்கே பார்த்தீங்களா. இது என்ன, இது சிம்பன், இது என்ன குரங்கு, இது குரங்கா இது விலங்கான்னு தெரில, வித்தியாசமாக இருக்குது. இதோ காய்ஸ், ஓ இதெல்லாம் பாருங்கள், செம்ம அழகு இருக்கு பாருங்க கைஸ். இதெல்லாம் என்னது இதுன்னு தெரியலையே கைஸ். இது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். என்ன இது என்ன ஃப்ரூட்டா என்னன்னு தெரியல நம்மளுக்கு. இதை போட்டிருக்காங்களா, மகிழ் சர்ச், இது ஏதோ போட்டிருக்காங்க கைஸ், எனக்கு பேர் தெரியல. பரவாயில்ல, இடம் சூப்பராக இது பண்ணி வச்சுருக்காங்க, ரெடி பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக இப்போ தான் கைஸ், கொஞ்ச நாள் மட்டும் தான் திறந்துருக்காங்க. திறந்து எப்படி இருந்தாலும் ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு வாரம் 1.5 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். அங்கே பாருங்க கைஸ், இதுதான் வந்து மீன்லாம் வளர்க்குறாங்க இந்த இடத்துல தான் கைஸ். மீன் வளர்த்து விற்கிற இடம் இதுதான். வா, இங்கேருந்து பார்த்தா ஒன்றும் தெரியல, நான் ஓரளவுக்கு கிட்ட உங்களுக்கு கூப்பிட்டு போய் காட்டுறேன். பூனான்னு சொல்லிட்டு எதுவும் இருக்குது. இது பாருங்க, ட்ரீ ஃப்ரூட்ஸ். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன். போகலாமான்னு தெரியல. அப்பா என்னடா இதுக்கா, ஐயோ சரி ரைஸ், இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் போல கைஸ். பார்த்தீங்களா இல்லையா, எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா இந்த பிளேஸு. இங்கே தான் கைஸ் மீன்லாம் அவங்க வளர்க்குறாங்க. இது வளர்க்குறது வேறு யாரும் இல்லை, எங்கள் ஏரியாவில் இருக்க ஒரு அண்ணா தான் வளர்க்குறாங்க. ஃபிஷ்ஷெலாம் வளர்க்குறாங்க. இங்கேருந்து தான் வளர்த்து வந்து இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறதும் இங்கே தான். அங்கே வரங்க, அதிலே ஒரு இது மாதிரி வச்சு விட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. தண்ணி தான் வந்து கொஞ்சம் இதுவாக தெரியும் உங்களுக்கு. மற்றபடி நல்லா பெரிய பெரிய மீன்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க இங்கே. ஆனால் இன்னும் ஒரு மீன் கூட பார்க்கல. ஆள் வந்துட்டாங்கன்னா அதை கேட்பாங்க. அப்புறம் இது வச்சுருக்காங்க பாருங்கள், சோலார் பேனல். இதெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. ஐயோ ஃபுல்லாக எறும்பு தான் இதில், செம்ம அழகாக இருக்குல்ல. இங்கே கொஞ்சம் பார்த்தேன், ஜீசஸ் கிரைஸ்ட். அப்பா இங்கே ஃபுல்லாக நிறைய பூச்சிலாம் வர இருக்குது கைஸுங்க. ஓகே கைஸ், நான் அப்படியே உங்களுக்கு இன்னும் பக்கத்தில் பின்னாடி, அதுக்கு பின்னாடி இருக்கிற இடம் நான் அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் வாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு இது ரொம்ப சைலண்ட் பிளேஸ் கைஸ், உங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இருக்காது. நீங்கள் அழகாக வந்து படிக்கணுன்னா படிக்கலாம், இல்லை கேம் விளாட்லாம். இப்போ கூட பசங்களாம் வந்திருந்தாங்க, வந்து எல்லோரும் ஃப்ரீ ஃபயர் விளையாட்டு போனேன்னு சொன்னாங்க. அது மாதிரி உங்களுக்கு நல்லா ஜாலியான பிளேஸாக இருக்கும் கைஸ். இங்கே பாருங்கள், நீங்கள் எங்கே வேணாலும் இங்கே உட்காரலாம், உட்காந்து பேசலாம், ஜாலியாக விளையாடலாம், என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம். வாங்க இந்த சைடு உள்ளே உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
இது பாருங்க guys. இது எப்படி இது பண்ணாங்க, கம்யூனிட்டி ஒர்க் ஷாப்பு, இங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட்டு இதெல்லாம் தெரியுதா கைஸ் உங்களுக்கு? பாருங்கள் எப்படிலாம் இந்த செடி நட்டு வச்சாங்க, எப்படி ஆரம்பித்தாங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, எல்லாமே இருக்குங்க கைஸ். இல்லை ஆஹா, எவ்வளோ பெரிய ஒன்றா இங்கே பாருங்க கைஸ். தெரியுதா ஆரம்பிச்சு இது பண்ணது. இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது வந்திருக்காங்க. பாருங்கள் பள்ளி கூட உச்சி கொட்டுது சொன்னது. எவ்வளோ அழகாக இருக்குது பிளேஸ். இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் பசங்க இங்கே நிறைய பேர் வருவாங்க, வந்து இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு போவாங்க. செடியெலாம் வளர்க்குறாங்க. அப்புறம் ஃபிஷ்ஷு, பேர்ட்ஸு, பாம்பு, அப்புறம் ஒரு சீசனுக்கு பேர்ட்ஸ் கூட நிறைய பேர்ட்ஸ்லாம் வரும், அதான் இங்கே போட்டிருக்காங்க. டக்கு கூட வளர்க்குறாங்க. டக்குலாம் வந்து இங்கே இது பண்ணுவாங்க. இந்த பாருங்க காய்ஸ். அப்புறம் வந்து இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்கும். அந்த இடத்த ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களை பார்ட் 2ல் பார்க்கலாம் காய்ஸ். பாய் காய்ஸ்.